ஒரு பொண்ணு வந்து செவுத்துல கை எடுத்து அப்படியே வைப்பா. திடீர்னு பார்த்தா அந்த செவுரு அப்படியே கொஞ்சம் ஓப்பன் ஆயிட்டுருக்கும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த செவுத்துக்கு உள்ளேருந்து மண், க்ரூட் ஆயில் எல்லாமே வராதுருக்கும். இது எல்லாரும் பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு மட்டும் பயப்படாம பார்த்துட்டே இருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே ஒரு டஸ்ட்லாம் தட்டி பார்த்துட்டு அங்கே என்ன இருக்கும்? எதனால மண் வருதுன்டா? அப்போ அந்த மண் எடுத்து அந்த இது மேலே போடணும் அப்படின்னு போட்டிருக்கும். இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக மண் எடுத்து அதில் போட்டுட்ருப்பா. அப்படியே போட போக என்னன்னா ஒரு ஸ்டோன் ஸ்லாப் மாதிரி 2 பக்கமும் வந்துட்டுருக்கும். இது ஏதோ மிரர்ன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது எதுக்குன்னா சன்லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் இருக்கும். இவ்வளோ நேரமாக இருட்டாக இருந்த அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பிரகாசமாக எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாத்துமே வெளிச்சிருக்கும். எல்லோரும் உள்ளே போகிற சேம்பருக்குள்ளே கொஞ்சம் நடந்து போயிட்டுருப்பாங்க. போய் தான் பார்ப்பாங்க ஃபுல்லாக அங்கே வந்து தங்கம், வைடூரியமாக இருக்கும். இதெல்லாம் கூட வந்தவங்களா பார்த்து ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அது ஒரு ட்ராப் அப்படின்னு. ஒன்றுன்றானா அப்படியே பாம்பு மாதிரி வந்துட்டுருக்கும். வந்து அப்படியே ஒருத்தனை கொண்டுரும். இன்னொருத்த மேலே என்னென்னா சுடலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தங்கம்லாம் அப்படியே கீழே விழுந்து அவன் ஃபுல்லாக அப்படியே இறந்துருவான். இப்போ தெரியும் இது வந்து ஒரு இதுதான் ட்ராப் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இதை பற்றி பார்க்காம அப்படியே அந்த மம்மி எடுக்கலான்னு போவா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மம்மி எடுத்துருவா. இது மம்மி எடுக்கிறதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ரீசன் இருக்கும். கரெக்டாக மம்மி எடுத்து ஒன்றா பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வில்லன்ஸ்லாம் வந்துருவாங்க. அவங்க வந்து எங்கிட்ட விட்டுட்டு போயிருங்க அப்படிம்பாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் இந்த மம்மி வந்து அவள் வீட்டுக்கு கெட்டு போகணும் ஒரு ரீசன் இருக்கும். அதனால் அப்படி தப்பிக்கும் போது என்ன பண்ணிடுவா, அந்த க்ரூட் ஆயில் மேலே ஃப்ளேமை போட்டு போயிடுவா. திடீர்னு அவள் அப்படியே அந்த ஃப்ளேம்லேருந்து தப்பிச்சு அந்த அப்படியே அந்த மம்மி பக்கத்துலேயே ஓடியாந்துருவா. கொண்டாங்க என்ன பண்ணா மம்மியோட அப்படியே விழுந்து இவன் வந்து தண்ணிக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே அப்படியே போயிடுவா. அங்கே வந்து ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் ரிவர் இருக்கும். அந்த ரிவர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் இன்னொரு வேர்ல்பூல் மாதிரி ஒன்று மாட்டிக்குவா. அந்த சுழல் அப்படியே தப்பிச்சு இவளுக்கு எங்கே போகிறனே தெரியாது. திடீர்னு பார்த்தா வெளியே வந்துடுவா. வெளியே வந்து எப்படியாச்சும் இது அப்படியே அவங்க ஊருக்கு இந்த மம்மியை வந்து எட்டு போகணுன்னு அவளுக்கு முடிவாக இருக்கும். கொண்டாங்க கழிச்சு அப்படியே எட்டு போயிடுவா. இவன் ஏன் அப்படி எட்டு போகிறான்னா அவள் தங்கச்சி வந்து முடியாமல் இருப்பா. ஸோ அந்த மம்மியை வச்சு தான் தங்கச்சி வந்து உயிர் கொண்டு வரணும் அப்படின்பாங்க. ஏன்னா ஒரு ப்ரொஃபஸர் வந்து சொல்லியிருப்பார். அவர் இந்த நேரம் பார்த்து ஜெயிலில் போயிருப்பார். இதுக்கப்புறம் இந்த மூவி என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கன்னா இந்த மூவியோட கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவிஸ்க்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.